வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கின்றேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி போட்டித் தேர்வு வினாக்கள் ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய கேள்விக்குள்ளே போகலாம். இக்கேள்வியானது ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு 4 நைட்ரஜன் சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நைட்ரஜன் சேர்மங்களும் தனித்தனியாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரியுது. இந்த 4 நைட்ரஜன் சேர்மங்கள்ல ஒரு சேர்மம் வலிமை மிகு காரத்தன்மை கொண்டது. அந்த வலிமை மிகு காரத்தன்மை கொண்ட சேர்மம் எவ்வளவு மில்லிகிராம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது இந்த 4 நைட்ரஜன் சேர்மங்கள்ல ஒன்றுக்கு பெசிசிட்டி அதிகமாக இருக்கு. அந்த மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் எவ்வளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 நைட்ரஜன் சேர்மங்களில் எதற்கு வலிமை மிகு காரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டில் எது மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு காம்பவுண்ட் பேஸாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அது தன்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை ரெடியாக கொடுத்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் பெசிசிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எந்த சேர்மம் உடனடியாக கொடுக்குதோ அந்த சேர்மத்துக்கு பெசிசிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 சேர்மங்களில் எதற்கு காரத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னா பாரா நைட்ரோ அனிலின் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினைல் ரிங்கோட 4வது நிலையில் நைட்ரோ குழு இருக்குது. நமக்கு தெரியும் நைட்ரோ குழுவிற்கு எலக்ட்ரான்களை எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது எதன் வழியில் எலக்ட்ரான்களை எடுக்கும்? -m மற்றும் -i விளைவின் காரணமாக அது எலக்ட்ரான்களை எடுக்கும். அதாவது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நைட்ரோ குரூப் ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். இந்த எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர்னால நமக்கு நைட்ரஜன் மேலே எலக்ட்ரானோட அடர்த்தி குறைவாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது வேகமாக இன்னொரு சேர்மத்திற்கு டொனேட் பண்ணாது. அப்படிங்கிற அடிப்படையில் இதோட காரத்தன்மை குறைவாக இருக்கும். நமக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னா பென்சைலமின் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சைலமின் ஒரு ஓரிணைய அலிஃபாட்டிக் அமீன், அதாவது ஒரு பிரைமரி அலிஃபாட்டிக் அமீன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினைல் ரிங்குக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெடியாக டொனேட் பண்ணும். அப்படி பண்ணுறனால இதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்து நமக்கு என்ன சேர்மம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிட்டனிலைட் கொடுத்துருக்காங்க. இந்த அசிட்டனிலைடில் ஒரு அமைட் பாண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நைட்ரஜனில் பார்த்தோம்னா எலக்ட்ரான் அடர்த்தி குறைவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உடனிசைவில் ஈடுபடும், அதாவது ரெசனன்ஸில் ஈடுபடும். அந்த அடிப்படையில் இந்த நைட்ரஜனில் எலக்ட்ரான் அடர்த்தி குறைவாக இருக்கும். அடுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4வது சேர்மம் என்ன அப்படின்னா அனிலின் கொடுத்துருக்காங்க. இந்த அனிலினில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய ஃபினைல் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப நைட்ரஜனில் எலக்ட்ரான் அடர்த்தி இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டை கம்பேர் பண்ணுறப்ப குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய ஃபினைல் ரிங்கோட உள்ளடங்கா தன்மையில் ஈடுபடும். இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப எது மிகு வலிமை மிகுந்த காரத்தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பென்சைலமின் தான். அதே இது பாரா நைட்ரோ அனிலின் ஒரு லீஸ்ட் பேசிக் காம்பவுண்ட். அதே வேளையில் அசிட்டனிலைட் பார்க்குறப்ப இது மிகவும் வலிமை குறைந்த காரத்தன்மை கொண்ட சேர்மம், அதாவது வெரி வீக் பேஸ். அதே வேளையில் பென்சைலமின் வெரி பேசிக், அதாவது மிகவும் காரத்தன்மை கொண்ட சேர்மம். அனிலின் பார்த்தோம் அப்படின்னா அலிஃபாட்டிக் அமீன்களை விட குறைந்த காரத்தன்மை கொண்ட சேர்மம்.
இந்த அடிப்படையில் நம்ம இதை வரிசைப்படுத்தலாம். இதை நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா பென்சைல் அமீனுக்கு பெசிசிட்டி அதிகம், அதே வேளையில் அசிட்டனிலைடுக்கு பெசிசிட்டி இருக்கிறதுலே குறைவு. இந்த காரத்தன்மை வரிசை அடிப்படையில் பாருங்க, பென்சைல் அமீனுக்கு தான் காரத்தன்மை அதிகம். எதை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா அனிலின், பாராநைட்ரோ அனிலின் மற்றும் அசிட்டனிலைடை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எது வந்து மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் அப்படின்னு. பென்சைல் அமீன் தான் மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட். அப்போ இந்த பென்சைல் அமீன் தான் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைபுரிய போகுது. அப்படி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைபுரியறப்ப எவ்வளவு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை இந்த 1 கிராம் பென்சைல் அமீன் எடுத்துக்கிடும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு அமீன் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட எப்படி வினைபுரியும் அப்படின்னா அது 1:1 மோலார் விகிதத்தில் தான் அது எப்பொழுதும் வினைபுரியும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமீன் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைபுரியறப்ப நமக்கு அதோட தொடர்புடைய அமோனியம் உப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வினை எந்த விகிதத்தில் நடக்குது? 1:1 மோலார் ரேஷியோவில் நடக்குது. அப்போ நமக்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மோல்கள் ஈக்குவல் டு தி அமீனின் மோல்கள். ஏன் அப்படின்னா நமக்கு இது 1:1 மோலார் விகிதத்தில் வினைபுரியுது. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு மோல் மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் வந்து இந்த வினையில் ஈடுபடுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதற்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 கிராம் மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் இந்த வினையில் ஈடுபடுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? பென்சைல் அமீனுக்கு தான் மோஸ்ட் பேசிக் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதோட மோலார் நிறைய கண்டுபிடிக்கணும். அதற்காக நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரினோட மோலார் நிறை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பென்சைல் அமீன். முதல்ல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு 7 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஒரு கார்பன் ஆட்டம் வந்து மோலார் நிறை வந்து பார்த்தீங்கன்னா 12, அதாவது மோலார் மாஸ் வந்து 12. அடுத்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. மோலார் மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 9 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அதோட மோலார் மாஸ் வந்து 14, அப்போ 1 × 14 = 14 கிடைக்கும். இப்போ இந்த மூணையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பென்சைல் அமீனோட மோலார் நிறை வந்து நமக்கு கிடைச்சிரும். அதாவது அதோட மோலார் நிறை எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 107. அடுத்து இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு மோல் பென்சைல் அமீன் வந்து இந்த வினையில் ஈடுபடுதுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 107. இந்த 1ங்கிறது நம்ம 1 கிராம் மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் வந்து இந்த வினைக்காக எடுத்திருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை 107 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு மோல் வந்து இந்த வினையில் ஈடுபட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 0.00935 மோல் வந்து இந்த வினையில் ஈடுபடுது. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1:1 மோலார் விகிதத்தில் இந்த வினை நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு எவ்வளவு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தேவைப்படும்? 0.00935 மோல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம மோல் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு எவ்வளவு மில்லிகிராம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு 0.00935 மோல் ஆஃப் அமீன் வந்து 0.00935 மோல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட அது வினைபுரியுது. அப்போ தேவையான HCl நிறைய வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்காக முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? HClோட மோலார் நிறை வந்து நமக்கு தெரியணும். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு குளோரின் ஆட்டம் இருக்குது. குளோரின் ஆட்டத்தோட மோலார் மாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது இரண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட மோலார் நிறை வந்து நமக்கு கிடைச்சிரும். அது எவ்வளவு அப்படின்னா 36.5 கிராம் பெர் மோல். இப்போ எவ்வளவு மாஸ் வந்து கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு மோல் மற்றும் அதோட மோலார் மாஸை நம்ம இரண்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். அப்போ 0.00935 மோல் இன்ட்டு 36.5 கிராம் பெர் மோல் அப்படி போட்டோம் அப்படின்னா மோலும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 0.341 கிராம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து நமக்கு தேவைப்படும். இதை நம்ம மில்லிகிராமுக்கு மாற்றுறப்ப 1000ஆல் நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராம் வந்து மில்லிகிராமாக மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 341 மில்லிகிராம் நமக்கு கிடைக்கும்.
அப்ப மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் வந்து, அதாவது 1 கிராம் மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் வந்து 341 மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரியும். சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சோட அடிப்படையில பார்க்கிறப்ப, 1 கிராம் வலிமைமிகு காரத்தன்மை கண்ட சேர்மம் வந்து 341 மில்லிகிராம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.